வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நமது நேயர் ராஜா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கவிதையினை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். அறிவியல் தமிழை பார், தமிழே அறிவெனப் பார். வெளிநாட்டு பொருளே ஆனாலும் அதை தமிழ்படுத்தி சொல் கொடுக்கப் பார். அகிலத்தில் முதலறிவு தமிழே என உணர்ந்து விஞ்ஞான தமிழ் வளர்க்கப் பார். என்ன இல்லை தமிழிலே, எல்லாம் உண்டு நம் மொழியிலே. முறையாக தமிழ் படிக்கப் பார். ஆங்கிலத்தில் உன் புலமை சிறந்தாலும் அதையும் நம் தாய்மொழியில் வடிவமைக்கப் பார். கற்றது போதும் என நினைத்தது போதும், தினம் தினம் ஒரு நூல் படிக்கப் பார். ஏதேனும் புதிதாக கண்டறிய பார். நம் அறிவியல் தமிழை தமிழே அறிவெனப் பார். வெளிநாட்டு பொருளே ஆனாலும் அதை தமிழ்படுத்தி சொல் கொடுக்க பார். உலகே நம் ஊர் போல் இங்கே வாழும் எவரும் நம் உறவு போல் உன் மனதாலே உணர்ந்து பார். தன்னாலே உலகம் நலம் பெறுமே, அதை எண்ணிப் பார். விஞ்ஞானம் வளர்ந்து வியாழனுக்கே போனாலும் நம் மெஞ்ஞானமே உயர்வு என்று எண்ணிப்பார். உன்னையே நீ உணரப்பார். இங்கே இயற்கையும் இறைவனும் நாமும் ஒன்றேதான் என்று எண்ணிப்பார். நம் அறிவியல் தமிழை பார், தமிழே அறிவெனப் பார். வெளிநாட்டு பொருளே ஆனாலும் அதை தமிழ்படுத்தி சொல் கொடுக்கப் பார். அகிலத்தில் முதலறிவு தமிழே என உணர்ந்து விஞ்ஞான தமிழ் வளர்க்கப் பார். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் ச. மகேஸ்வரன் அவர்கள். நேயர்களே, இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் சென்ற வார நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியினை கேட்க இருக்கிறீர்கள். தமிழில் அறிவியல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வழங்குகிற பேட்டியினை தொடர்ந்து கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் உப்புக்கோட்டையை சேர்ந்த பாண்டியராசன். தமிழ் வலைப்பூக்கள் என்றால் என்னங்கய்யா? வலைப்பூக்கள் என்பது யார் வேண்டுமானாலும் எளிய முறையில் உருவாக்கும் ஒரு வலைப்பக்கமாகும். தமிழ் மொழியில் இதை வலைப்பூக்கள் என்கிறோம். இந்த வலைப்பு உருவாக்கத்திற்கு ஒரு மின்னஞ்சல் கணக்கு இருந்தால் போதும். நாம் நமக்கு பிடித்தமான பெயரில் ஒரு வலைப்பூப்பை உருவாக்கி கொள்ளலாம். வலைப்பூக்கள் உருவாக்கி கொள்வதற்கான வசதிகளையும் தேவையான இடவசதியினையும் சில நிறுவனங்கள் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றன. இவற்றில் கூகுள் நிறுவனம் வழங்கும் Blocker.com முதன்மையானதாக இருக்கிறது. தமிழ் மொழியில் 40,000க்கும் அதிகமான வலைப்பூக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தமிழ் வலைப்பூக்களில் 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் தமிழ் மொழியிலான வலைப்பூவை உருவாக்கிய நவன் என்பவர் தனது வலைப்பூவே முதலில் தமிழில் உருவாக்கப்பட்ட வலைப்பூ என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதற்கு முன்பாகவே கார்த்திக் ராமாஸ் என்பவர் 2003ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதியில் ஒரு வலைப்பூவை உருவாக்கியிருக்கிறார். தமிழ் வலைப்பூக்களில் தமிழ் வலைப்பதிவர்கள் தங்களது படைப்புகளை, அனுபவங்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றனர். இணையத்தில் புலனம், வாட்ஸ்அப், சுட்டுரை என்று சொல்லக்கூடிய ட்விட்டர் போன்றவைகளின் பயன்பாடு அதிகரித்து விட்ட நிலையில் தமிழ் வலைப்பூக்களின் உருவாக்கம் தற்போது குறைந்து போய்விட்டது. ஏற்கனவே இருக்கும் தமிழ் வலைப்பூக்களிலும் பல வலைப்பூக்கள் புதிய செய்திகள் உள்ளீடு செய்யப்படாமல் முடங்கி கிடக்கின்றன. தமிழ் மின்னிதழ் என்று எதை சொல்கிறார்கள்? இணையத்தின் வழியாக வெளியிடப்படும் இதழ் இணைய செய்தி இதழ், அதாவது ஆன்லைன் மேகசின் எனப்படுகிறது. இணையம் வழியாக அணுகுமுறையில் அமைக்கப்பட்ட இணைய பத்திரிகைகளை வலை இதழ் அல்லது இணைய இதழ் என்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் வெப்ஜின் என்று சொல்வார்கள். மின்னணு முறையில் உருவாக்கப்பட்ட சிறிய இதழ்கள், செய்தி குறிப்புகள் போன்றவைகளை மின்னிதழ் என்று குறிப்பிடுகின்றனர். அதனை ஈஜின் என்று குறிப்பிடுகின்றனர். மின்னணு முறையினை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படும் அனைத்தையும் மின்வெளி இதழ் அல்லது மிகை இதழ், அதாவது மின்வெளி இதழ் என்றால் சைபர் ஜெயின்,
மிக இதழ் என்பதை ஹைபர் ஜெயின் என்று சில சமூக குழுக்கள் வரையறுக்கின்றன. சிலர் இணைய பத்திரிகையினை மின்னணு செய்தி இதழ் எலக்ட்ரானிக் மேகசின் அல்லது மின் செய்தி இதழ் மேகசின்ஸ் என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றனர். சிலர் அச்சிட்ட தாள் வடிவத்தை அப்படியே எண்ணிம தொகுப்பாக டிஜிட்டல் எடிஷனாக மாற்றி அதை இணையத்தில் பிடிஎஃப் கோப்பொடிவிலோ அல்லது நகர்த்தும் வடிவிலோ பயன்படுத்துகின்றனர். தற்போது தினமலர் நாளிதழ் இணையத்தில் எண்ணிமை தொகுப்பை புதுமையான வழிமுறையில் வழங்கி வருகிறது. இதனை அந்நாளிதழ் இன்னோவேட்டிவ் பேப்பர் என்று குறிப்பிடுகிறது. இதில் ஒரு செய்திக்கான படங்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட அளவில் காண்பதற்கான வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போதைய நிலையில் இணையத்தில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அனைத்து வகையான இதழ் வடிவங்களையும் நாம் மின்னிதழ்கள் என்றே கொள்ளலாம். அச்சில் வரும் பல்வேறு இதழ்கள் தங்களுக்கென்று இணையத்திலும் ஒரு தளத்தை கொண்டிருக்கின்றன. இந்த தளங்களில் அச்சிதழ்களில் இடம்பெற்ற செய்திகள், படங்கள் போன்றவைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இவைகளை தவிர்த்து இணையத்தில் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் இதழ்களும் சில இருக்கின்றன. இவை தமிழ் மொழியிலான உள்ளடக்கங்களை கொண்டு அச்சிதழ்களைப் போலவே ஆன்மீகம், பகுத்தறிவு, அரசியல், சமையல், நகைச்சுவை, தொழில்நுட்பம், சோதிடம், பல்சுவை இதழ்கள் என்று சுமார் 25 வகைப்பாடுகளில் குறிப்பிட்ட காலவரையறையில் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. இவ்விதழ்களில் தரமான தமிழ் மொழியிலான பல்வேறு படைப்புகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 2023 சென்னை புத்தக கண்காட்சி கூட தாங்கள் எழுதிய விக்கிபீடியாவில் எழுதலாம் வாங்க என்ற நூல் அதிக வரவேற்பு பெற்றது. இந்த செய்தியை படிச்சிருக்கோம். இதை பற்றி கொஞ்சம் முழுமையாக சொல்லுங்கள். அதாவது தமிழ் விக்கிபீடியா என்று சொன்னவுடன் நான் இங்கு குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், விக்கிபீடியாவை எனக்கு 3 வழிகளில் எனக்கு பெருமையை பெற்று தந்திருக்கிறது. விக்கிபீடியாவில் நான் பங்களிக்க தொடங்கிய காலத்தில்தான் கோயம்புத்தூரில் 2010ஆம் ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தமிழ் இணைய மாநாடும் 9வது தமிழ் இணைய மாநாடும் சேர்ந்து நடத்தப்பெற்றது. அந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு விக்கிபீடியாவில் அதிக பங்களிப்பு செய்ய வேண்டும், தமிழ் விக்கிபீடியாவில், குறிப்பாக தமிழ் விக்கிபீடியாவில் அதிக பங்களிப்பை மாணவர்கள் வழியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அரசு முன்மொழிந்தது. அதற்காக அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் நான் உறுப்பினராக நியமிக்கப்பட்டேன். அரசின் சார்பில் நியமிக்கப்பட்டேன். அந்த கல்லூரி மாணவர்களுக்கான போட்டி குழுவாக விக்கிபீடியாவில் கட்டுரை எழுதுவது எப்படி என்கிற ஒரு போட்டி நடத்தப்பெற்றது. அந்த போட்டிக்கான ஒருங்கிணைப்பு குழுவில் நான் தற்போதைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் அருள் அவர்களுடன் சேர்ந்து உறுப்பினராக இருந்தோம். நானும் அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். என்னுடைய விக்கிபீடியாவில் பங்கு செய்து கொண்டிருக்கும் சுந்தர், பரிதிமதி என்று 4 பேர் நாங்கள் தமிழ் விக்கிபீடியாவின் சார்பாக நியமிக்கப்பட்டிருந்தோம். அரசு சார்பில் ஒரு 4 பேர் இருந்தார்கள். அது எனக்கு ஒரு அரசு வழியிலான ஒரு ஒருங்கிணைப்பு குழுவில் எனக்கு ஒரு முக்கிய இடத்தை பெற்றுத்தந்தது. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டில் தமிழ் விக்கிபீடியா என்ற நூல் ஜூன் மாதம் மாநாடு நடைபெற்ற பின்பு நவம்பர் மாதம் என்னுடைய புத்தகம் வெளியானது. அதற்கு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக தேர்வு செய்யப்பட்ட கணினி நூல்களில் 2012ஆம் ஆண்டு எனக்கு அந்த தமிழ் விக்கிபீடியா எனும் நூலுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான பரிசு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த புத்தக கண்காட்சியிலும் தாங்கள் குறிப்பிட்டது போல் விக்கிபீடியாவில் எழுதலாம் வாங்க எனும் நூல் அதிகமான வரவேற்பை பெற்று அதிக விற்பனையை பெற்ற நூலாகவும் இருந்தது. எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. விக்கிபீடியா என்பது உலகில் எந்த பொருள் குறித்தும் முழுமையாக தெரிந்து கொள்ள உதவும் ஒரு புத்தகம், கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியா என்று சொல்வார்கள். அகரமுதலி என்றால் டிக்ஷனரியில் சொற்களுக்கான பொருள் தெரிந்தாலும் அதற்கான முழு விளக்கங்களை களஞ்சியங்களில் தான் பெற முடியும். கலைக்களஞ்சிய தொகுப்புகளை இணையத்தின் வழியாக கொடுக்கும் முயற்சியில் அமெரிக்காவை சேர்ந்த கணினி மென்பொருள் வல்லுநர் ஜிம்மி வேல்ஸ் மற்றும் தத்துவ ஆசிரியரான லாரி சாஞ்சர் அடங்கிய குழுவினர் அதற்கான முயற்சிகளை தொடங்கினர். கவாய் மொழியில் விக்கி என்றால் விரைவு என்று பொருள். அறிவு சார்ந்த தகவல்களை பயன்பாட்டாளர்களுக்கு விரைவில் தரக்கூடியதாக இருப்பதால் அவர்கள் தொடங்கவிருந்த இணையவழி கலைக்களஞ்சியத்திற்கு விக்கிபீடியா என்கிற பெயரை தேர்வு செய்தனர். 2001ஆம் ஆண்டில் ஜனவரி 12ஆம் தேதியில் wikipedia.com எனும் இணைய முகவரியும், ஜனவரி 13ஆம் தேதியில் wikipedia.org என்கிற இணைய முகவரியும் பதிவு செய்யப்பட்டன. அதன் பிறகு ஜனவரி 15ஆம் தேதியில் விக்கிபீடியா தொடங்கப்பட்டது. இன்று 329 மொழிகளில் விக்கிபீடியா இடம்பெற்றிருக்கிறது. உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களால் அவரவர் மொழிகளில் விக்கிபீடியா உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படியே தமிழ் மொழியிலான விக்கிபீடியாவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையைச் சேர்ந்த கட்டடவியல் கலைஞரான மயூரநாதன் என்பவர் 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தமிழ் விக்கிபீடியாவிற்கான முதற் பக்கத்தை, அதாவது முகப்பு பக்கத்தை உருவாக்கினார். பின்னர் விக்கிபீடியா மற்றும்
அதன் இணை திட்டங்களுக்கு தேவையான மீடியாவிக்கி எனும் மென்பொருளின் அனைத்து பக்கங்களுக்கும் உரிய இடைமுகத்துக்கு தேவையான தகவல் அனைத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து வழங்கினார். அதன் பிறகு இவரே தொடர்ந்து தமிழ் மொழியில் பல்வேறு கட்டுரைகளை உருவாக்கி தமிழ் விக்கிபீடியாவின் பக்கம் உலகத் தமிழர்கள் பலரது கவனத்தையும் கொண்டு வந்தார். தற்போது உலகின் பல நாடுகளில் வசித்து வரும் தமிழ் மேல் ஆர்வமுடைய பலர் தமிழ் விக்கிபீடியாவில் பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மொழிகளுக்குமான விக்கிபீடியாவின் பட்டியலில் தமிழ் விக்கிபீடியா 1,54,054 கட்டுரைகளுடன் இன்று 60வது இடத்தில் இருந்து வருகிறது. தமிழ் மொழியிலான விக்கிபீடியா திட்டங்களில் பல தமிழ் திட்டங்களும் இருக்கின்றன. அந்த சகோதர திட்டங்களில் தமிழ் விக்ஷனரி என்ற ஒரு திட்டமும் இடம்பெற்றிருக்கிறது. விக்கிபீடியா அமைப்பு 2002ஆம் ஆண்டில் இணையத்தில் பல்வேறு மொழிகளுக்கான அகரமுதலியை, அதாவது டிக்ஷனரி, உலகின் அனைத்து மொழிகளுக்கான டிக்ஷனரியும் உருவாக்கும் நோக்கத்துடன் விக்ஷனரி என்றதை ஒன்றை உருவாக்கியது. 176 மொழிகளில் தற்போது விக்ஷனரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ் மொழியான விக்ஷனரியும் ஒன்றாக இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதியில் உருவாக்கப்பட்ட தமிழ் விக்ஷனரிகள் 3,57,000 சொற்களுடன் 19வது இடத்தில் இருந்து வருகிறது. இதில் நமக்கு தெரிந்த சொற்களை நாம் இணைக்க முடியும். இதேபோல் விக்கிபீடியாவில் விக்ஷனரியை போன்று விக்கிபீடியாவின் சகோதர திட்டங்கள் பல இருக்கின்றன. விக்கி நூல்கள், விக்கி மூலம், விக்கி பல்கலைக்கழகம், விக்கி இனங்கள், விக்கி மேற்கோள், விக்கி செய்தி, விக்கி தரவு, விக்கி பயணம், பொதுவகம் என்று பல திட்டங்கள் தமிழில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இங்கு தமிழ் மொழியிலான பயனர்களின் பங்களிப்பு மிகவும் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. மின் நூலகம் என்பார்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ் மொழியிலான பல படைப்புகள் மின் நூலாக்கம் செய்யப்பட்டு இணையத்தில் பார்வைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நூலகம் மதுரை மின் இலக்கிய தொகுப்பு திட்டம், இந்திய எண்ணிம நூலகம், தமிழ் இணைய கல்விக் கழகம், உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், சென்னை நூலகம், காந்தலகம் போன்ற இணைய நூலகங்கள் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மின் நூலகங்களில் இடம்பெற்றிருக்கும் மின் நூல்களை தரவிறக்கம் செய்து அல்லது அச்சிட்டு எடுத்து படித்துக் கொள்ள முடியும். தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை கடந்த ஆண்டு தமிழகம், இந்தியாவின் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற ஆய்வியல் நிறைஞர் எம்பில் பட்டத்திற்கான ஆய்வியல் நிறைவர் படிப்புக்கும் மற்றும் முனைவர் பட்டங்களுக்கான தமிழ் ஆய்வுகளை வலைத்தளத்தில் முறைப்படுத்தி வழங்கும் அரிய பணிக்காக புதியதொரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக உள்ள இத்தமிழ் ஆய்வு வலைத்தளம் பிற்காலத்தில் தமிழாய்வு மாணவர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் நல்லதொரு தமிழ் மின்னூலமாக செயல்படும் வாய்ப்பிருக்கிறது. இதேபோன்று பொள்ளாச்சி நசன் என்பவர் தான் சேகரித்து வைத்திருக்கும் சிற்றிதழ்கள், நூல்கள் போன்றவற்றை தனது தமிழம் வலை எனும் இணையதளத்தில் அனைவரும் பார்வையிடும் வகையில் சேர்த்திருக்கிறார். அதுவும் என்றும் தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருந்து வருகிறது. தமிழ் மின் நூல்கள் நூலை அச்சு வடிவில் படிப்பது போல் கணினி மற்றும் திறன்பேசிகளில் படிப்பதற்கேற்றவாறு வடிவமைக்கப்பட்டும் PDF கோப்பு வடிவிலும் இணையத்தில் பல்வேறு மின்னூல்கள் கிடைக்கின்றன. இவற்றை அப்படியே படிக்க முடியும் அல்லது தரவிறக்கம் செய்து கணினி அல்லது திறன்பேசிகளில் சேமித்து வைத்துக்கொண்டு தேவைப்படும் நேரத்தில் படித்து கொள்ள முடியும். தமிழிலும் இதுபோன்ற பல்வேறு தலைப்புகளான மின்னூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற மின்னூல்கள் இலவசமாக சில தளங்களில் இலவசமாக கிடைக்கின்றன. சில மின்னூல்களை விலை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தற்போது பெங்களூரில் உள்ள புஸ்தகா எனும் நிறுவனம் மாதம் ரூபாய் 100 செலுத்தினால் 20 புத்தகங்களை வாடகைக்கு எடுத்து படித்துக் கொள்ள அனுமதிக்கிறது. இணையத்தில் உள்ள அகர முதலிகள், மொழிபெயர்ப்பு தளங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒரு மொழி சொல்லுக்கு இணையான பிற மொழி சொற்களை வழங்கக்கூடிய அகர முதலிகள் இணையத்தில் பல இருக்கின்றன. இதேபோன்று ஒரு மொழியிலிருந்து பிற மொழிக்கு மொழிபெயர்த்து தரக்கூடிய சில இணையதளங்களும் இருக்கின்றன. இவற்றிலும் தமிழ் மொழியின் பயன்பாடு இருக்கிறது. கூகுள் நிறுவனம் மொழிபெயர்ப்புக்கென தனியாக ஒரு இணையதளத்தை கொண்டிருக்கிறது. இந்த இணையதளம் தமிழ் உள்ளிட்ட 103 மொழிகளில் மொழிபெயர்க்கக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நம் தமிழ் மொழியினை 102 பிற மொழிகளில் மாற்றம் செய்து கொள்ள முடியும். கூகுள் மொழிபெயர்ப்பு வசதியை பயன்படுத்தி பிற மொழியிலான இணையதளங்களை தமிழில் மொழிபெயர்த்து பார்க்கவும் முடியும். கூகுள் மொழிபெயர்ப்பு பணி முழுமையாமல் இருப்பதால் தமிழுக்கான மொழிபெயர்ப்பில் பல்வேறு பிழைகளும் தவறுகளும் இருக்கின்றன. இப்பணி முழுமையாக நிறைவடைந்தால் பிற மொழியிலான ஆக்கங்களை தமிழில் படித்து தெரிந்து கொள்ள முடியும். இதேபோன்று பிற மொழியினர் தமிழ் மொழி படைப்புகளை அவர்கள் மொழிக்கு மாற்றம் செய்து படித்து கொள்ள முடியும். அகரமுதலி என்று சொல்லுகின்ற போது நமது தமிழ்நாடு அரசின் அகரமுதலி திட்ட இயக்ககம் சொற்குவை.com எனும் ஒரு தளத்தை அமைத்திருக்கிறது. அதில் 1,78,000 சொற்களுக்கு மேல் விளக்கங்கள் தரக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசின் அந்த சொற்குவை திட்டத்தை பயன்படுத்தி அரசின் அங்கீகரிக்கப்பட்ட சொற்களையும் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும்.
இணைய வானொலிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் தங்களது தாய்மொழியான தமிழ் மொழியின் மேல் கொண்ட பற்றால் தமிழ் இணைய வானொலிகளை இணையத்தில் நிறுவி தமிழ் மொழியிலான நிகழ்வுகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றனர். தமிழ் மொழியில் இப்படி 43 இணைய வானொலிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த இணைய வானொலிகளின் வழியாக அவர்கள் விரும்பிய பாடல்கள், சொற்பொழிவுகள் போன்றவைகளை கேட்பதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வலையொலி என்று சொல்லப்படும் காணொளி பதிவுகள் அதிகமாக இருக்கிறது, அதை கொஞ்சம் விளக்குங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லக்கூடிய முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப், சுட்டுரை, ட்விட்டர் போன்றவைகளை சமூக வலைத்தளங்கள் என்று சொல்கின்றனர். இந்த சமூக வலைத்தளங்களின் வழியாக தமிழில் பல்வேறு செய்திகள் பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. இன்றைய இணைய பயன்பாட்டில் முகநூல் அல்லது சுற்றுரை வழியாக தமிழ் மொழி அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோன்று இணையத்தில் செய்தியோடைகளின் வழியாகவும் பதிவுகளும் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. வலையொலி, அதாவது போட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய வலையொலி பதிவுகளும் நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோன்று இணையம் வழியாக வானொலி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் இணைய வானொலிகள், இணையம் வழியாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எண்ணிம முறையில் டிஜிட்டல் முறையில் வழங்கக்கூடிய இணைய தொலைக்காட்சிகள் போன்றவைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இவை தவிர யூடியூப் தளத்தின் வழியாக பல்வேறு நிகழ்படங்கள் பார்வைக்கு கிடைக்கின்றன. தற்போது 1 நிமிட அளவிலான குறும்படங்கள் முதலில் டிக்டாக் என்ற ஒரு தளத்தின் வழியாக பகிர்ந்து கொள்ளப்பட்டு வந்தது. தற்போது முகநூலிலும் வலையொலி என்று சொல்லக்கூடிய யூடியூப்பிலுமே இந்த மாதிரியான நிகழ்படங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன, பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை நாம் விரும்பும் நேரத்தில் பார்த்து கொள்வதற்கான வசதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இணையத்தில் ஆங்கில மொழியோட ஆக்கிரமிப்பு தான் தற்போது வரை அதிகமாக இருக்கிறது. இதனால் பிற மொழிகள் அழிவுக்காகும் சூழ்நிலை உள்ளதாக சொல்கிறாங்க, அது உண்மையாங்கயா? இணையம் வரவிற்கு பின்பு உலகில் ஆங்கில மொழியின் பரவல் வெகு வேகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உலகில் அதிக பயன்பாட்டில் இருக்கும் பல மொழிகள் இணையத்தில் மிகவும் பின்தங்கி போய் கொண்டிருக்கின்றன. அதில் தமிழ் மொழியும் ஒன்றாக இருக்கிறது. இணையத்தில் இடம்பெற்றிருக்கும் மொழிகளின் உள்ளடக்கத்தில் 0.1% அளவை கூட எட்ட முடியாமல் தமிழ் மொழி உட்பட பல மொழிகள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. இதனால் தமிழ் உள்ளிட்ட பல மொழிகள் தங்களுடைய தனித்தன்மையை சிறிதாக இழந்து கொண்டிருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. இருந்தாலும் தலைமுறையாக இதை ஒரு பட்டியலாகவே நம்ம சொல்லலாம். தலைமுறையாக பேசப்பட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் தொடர்ந்து பயன்பாட்டில் வரும் மொழிகள் பாதுகாப்பானவை என்றும், இதுபோன்ற நிலையில் இல்லாத மொழிகள் அனைத்துமே அருகி வரும் மொழிகள் என்றும் ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு என்று சொல்லக்கூடிய யுனெஸ்கோ பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இப்பட்டியலில் அதிகமான குழந்தைகளால் பேசப்பட்டாலும் சில களங்களில் கட்டுப்படுத்தப்பட்டு வைத்திருக்கும் நிலையான மொழிகளை தாக்குதலுக்குள்ளாகக்கூடியவை என்று சொல்கிறார்கள். இந்த பட்டியலில் 592 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குழந்தைகள் தங்கள் வீட்டின் தாய்மொழியில் பேசினாலும் அதை கற்காமல் இருக்கும் நிலையிலுள்ள மொழிகளை உறுதியாக அறிய வருவை என்று டெஃபினெட்லி என்டேஞ்சர்டு என்று சொல்லக்கூடியது மொத்தம் 640 மொழிகள் இருக்கின்றன. தாத்தா, பாட்டி போன்ற வயதான பெரியவர்கள் அந்த மொழியை பயன்படுத்திய போதும் அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதும், ஆனால் அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கும் நிலையிலுள்ள மொழிகளை கடுமையாக அறிவி வருபவை சிவியர்லி என்டேஞ்சர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலில் 537 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இளம் வயதினர், தாத்தா, பாட்டி மற்றும் வயதானவர்களிடம் மட்டும் எப்போதாவது சில வேளைகளில் மட்டும் பயன்படுத்தி வரும் நிலையிலுள்ள மொழிகளை நெருக்கடிக்கு அறிவி வருபவை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு என்று சொல்வார்கள். இந்த பட்டியலில் 577 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. பேசக்கூடியவர்களே இல்லாமல் போன மொழிகளை தொடர்பற்று போனவை என்று சொல்கிறார்கள். இந்த மொழிகள் 228 மொழிகள் என்று 5 பிரிவுகளாக மொத்தம் 2574 மொழிகள் இப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பட்டியலில் தமிழ் மொழி இல்லை. எனவே அழிவிற்கான பயமும் நமக்கு தேவையில்லை. இருப்பினும் சமூகத்தில் பயன்பாட்டில் இருக்கும் ஒரு மொழி அதன் மொழித்திறன் குறைந்து கொண்டே சென்று நாளடைவில் அந்த மொழி வழக்கொழிந்து தொடர்பற்று போவதை மொழியின் இறப்பு என்கின்றனர். ஒரு மொழியின் இறப்புக்கு அரசியல், பொருளாதாரம், சமூகம், மொழியியல் என்று மற்றும் புதிய தொழில்நுட்பம் போன்றவை முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. மேற்காணும் முக்கிய காரணிகளில் 5வது காரணியான புதிய தொழில்நுட்பத்தின் தாக்குதலால் தமிழ் மொழியானது பாதிப்பை சந்தித்து விடாமல் இருப்பதற்காக அதனை பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதில் புதிய தொழில்நுட்பத்தான இணையத்தில் தமிழ் மொழியின் பங்களிப்பையும் அதிகமாக்க வேண்டும். அதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கிய தேவையாக இருக்கிறது. இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்களும் இணையத்தில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான பங்களிப்புகளை தங்களுக்கு ஏற்ற வகையில் செய்திட முன்வர வேண்டும். முன்பெல்லாம் தமிழ் மொழியிலான இணையதளங்களுக்கு விளம்பரங்கள் வழங்கப்படாத நிலை இருந்து வந்தது. ஆனால் இன்று அந்நிலை மாறிவிட்டது.
இணைய விளம்பரங்களை அதிக அளவில் பெற்று இணையதளங்களுக்கு வழங்கி வரும் கூகுள் ஆட்சென்ஸ் அமைப்பு 2018ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் முதல் தமிழ் மொழியிலான இணையதளங்களுக்கும் தங்களது விளம்பரங்களை வழங்கி வருகின்றன. அதன் மூலம் தமிழ் மொழியிலான இணையதளங்களை உருவாக்கி அதன் மூலம் வருவாய் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இணையத்தில் தமிழ் மொழிக்கான வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் அவரவருக்கு தகுந்த அவர்களுக்கு ஏற்ற வகையில் தங்களது மொழி பங்களிப்பை செய்திட முன்வர வேண்டும். இணையத்தில் வந்து நம்ம தமிழ் மொழியோட பயன்பாடு அதிகரிக்க நீங்கள் என்னங்கய்யா செஞ்சுருக்கீங்க? இணையத்தில் தமிழ் மொழி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதியில் நான் முத்துக்கமலம் எனும் பெயரில் ஒரு இணையதளத்தை தொடங்கினேன். அது ஒரு இணைய இதழாக, பல்சுவை இணைய இதழாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் அரசியல், திரைப்படம் தவிர்த்து அனைத்து தலைப்புகளுமான கொண்ட பல்சுவை இதழாக நான் அதை தொடங்கினேன். அதில் 25,000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த முத்துக்கமலம் இணைய இதழை பயன்படுத்தி 2 பேர் எம்பில் பட்டம் பெற்றிருக்கின்றனர். ஒருவர் PhD பட்டத்திற்கான ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். இது என்னுடைய முத்துக்கமலம் இணைய இதழுக்கான என்னுடைய தமிழ் பங்களிப்பு. அது தவிர்த்து தமிழ் விக்கிபீடியா, நான் முதலில் குறிப்பிட்டது போல் தமிழ் விக்கிபீடியாவில் நான் 1107 கட்டுரைகளை தொடங்கியிருக்கிறேன். 28,000க்கும் அதிகமான தொகுப்புகளை நான் அதில் செய்திருக்கிறேன். எனக்கு இணையத்தமிழ் மேல் கொண்ட வளர்ச்சியின் தான் அந்த மாதிரி ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறேன். இதே போன்று தமிழ்நாடு அரசு இளந்தமிழ் இலக்கியப்பற்றை எனும் நிகழ்வின் வழியாக இணையத்தில் தமிழ்மொழி பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எனக்கு கடந்த 9 ஆண்டுகளாக இளந்தமிழ் இலக்கியப்பற்றையில் எனக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் மூலமாக அந்த இளந்தமிழ் இலக்கியப்பற்றையில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நான் பயிற்சி அளித்திருக்கிறேன். இது தவிர நிறைய கல்லூரிகளில் இணையம் தொடர்பாக நான் கருத்துரைகளை வழங்கியிருக்கிறேன். இணையத்தில் தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் என்னுடைய பங்களிப்புகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இனியும் தொடர்ந்து செய்து வருவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இணையமே இதயமாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இதில் சாட்சியாக முத்துக்கமலம்.com மின்னிதழ் மற்றும் தமிழ் விக்கிபீடியா பற்றி சொல்லிட்டீங்க. வளரும் தலைமுறைக்கு உங்களோட அடுத்த நகர்வு என்னங்கய்யா? என்னுடைய நகர்வு என்பதை விட இணையத்தில் தமிழ்மொழி பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னை போன்றவர்களுக்கு வருவதை விட இந்த இளம் பொறியாளர்கள், கணினி பொறியாளர்கள் போன்றவர்களுக்கு வர வேண்டும். அவர்கள்தான் தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அவர்கள் புதிய குறுஞ்செயலிகளை உருவாக்கலாம். இப்பொழுது நிறைய குறுஞ்செயலிகள், அதாவது அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மொபைல்லே பயன்படுத்திக்கிற மாதிரி ஆப்புகள்லாம் நிறையா கொண்டு வர்றாங்க. இதே மாதிரி தமிழில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர்கள் தான் செய்ய முடியும். இதை நான் செய்வதற்கு என்பதில்லை, எனக்கு தெரிந்தவரை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கணினி தொடர்பான ஒரு பங்களிப்பை செய்து வருபவர்கள் தமிழ் மொழிக்கும் தாங்கள் பயின்ற அல்லது தங்களுடைய தாய்மொழியான தமிழுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். எனவே அவர்கள் தமிழ் மொழிக்கு தேவையான என்னென்ன வழிகளெல்லாம் தமிழ் மொழியை வளர்க்க முடியும் என்பதற்கு அவர்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய என்னை நேர்காணல் கண்ட தம்பி பாண்டியராஜன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் தமிழில் அறிவியல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கிய பேட்டியினை இதுவரை கேட்டீர்கள். உடன் உரையாடினார் உப்புக்கோட்டை பாண்டியராசன் அவர்கள்.